அனைவருக்கும் வணக்கம். மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டு கொண்டு அதை திறமையாகவும் செய்ய மனிதனுக்கு தானாகவே பரிசுகள் வந்து சேரும் சொன்னவர் பெர்னாட் ஷா என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சாப்டர் 17, அதாவது செக்ஷன் 303 to 334 அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கு எதிரான குற்றங்களை பற்றி. அதில் நாம் இன்று பார்க்க இருப்பது 328 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். பனிஷ்மெண்ட் ஃபார் இன்டென்ஷனலி ரன்னிங் வெசல் கிரவுண்ட் ஆர் அஷோர் வித் இன்டென்ட் டு கமிட் தெஃப்ட். இப்போது வெசல்லாம் ஆல்ரெடி நம்ம 32 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஷிப்பு, போட்டு, கட்டுமரம், அது கன்வெயின்ஸ் பை வாட்டர், இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இப்போது இந்த உதாரணத்துக்கு இந்த கப்பல் இருக்குது. இந்த கப்பலிலே இருக்கின்ற அந்த பொருளை, அதாவது சொத்தினை திருட வேண்டும் என்ற ஒரு உட்கருத்தோடு என்ன பண்ணுறான், அதை அந்த கரையோரம் ஒதுங்க செய்தல் அல்லது தரை தட்ட செய்தல் என்பதை பற்றி சொல்கிறது. என்னென்னு பார்ப்போம் இதில். சரி, இந்த குற்றத்தை யார் செய்திருக்க வேண்டும்? முதல் கேள்வி. எப்போ எல்லா செக்ஷன்லையும் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், அங்கே ஊவர் இருக்குதா, எனி பர்சன் இருக்குதா, ஏ மேன் இருக்குதா, இந்த பார்க்கணும். ஏன்னா குற்றவாளி யாருன்னு நமக்கு தெரிய வேண்டும். இங்கே யாரே செய்கின்ற எவர் ஒருவரும் இந்த 328 படி தண்டிக்கக்கூடியவர் தான். இதன்படி என்ன குற்றம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்டென்ஷனலி ரன்ஸ் எனி வெசல் வேர் இட் ஹஸ் பின் டிஃபைன் செக்ஷன் 2 subsection 32 BNS 2023 aground or ashore intending to commit theft of any property contained therein or அல்லது to dishonestly நேர்மையற்ற முறையில் 2 subsection 7 of BNS misappropriate any such property, அத்தகைய சொத்து, or with intent that such theft 303 of BNS 2023 or misappropriation of property may be committed 314 of BNS 2023. இப்போது நம்ம வழக்கம் போல் இதை ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். என்ன சொல்கிறாங்க, அதாவது இப்போ இவன் வந்து அக்யூஸ்டில் இதை 328 படி தண்டிக்கக்கூடிய அக்யூஸ்டு. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அது உள்கருத்தோடு இப்போ இருக்கிற வெசல்னால் இந்த நான் சொன்ன மாதிரி தான், அதாவது கப்பலோ அல்லது அது மாதிரி படகோ அல்லது கட்டுமரம், இதில் வந்து என்ன பண்ணுது, ப்ராப்பர்ட்டி இல்லை ஹியூமன் பீயிங் எல்லாமே போதில்லை. இதில் இருக்கின்ற பொருள்களை, இந்த களத்தில் இருக்கின்ற பொருள்களை திருட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இவன் என்ன பண்ணுறான், அந்த கப்பலை இந்த கடலோரம் இங்கே ஒதுக்க செய்கிறான் அல்லது இதை தரை தட்ட செய்கிறான். எதற்காக? இதில் அடங்கி இருக்கின்ற அந்த சொத்துக்களை திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அல்லது திருட வேண்டும் அல்லது நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்ய வேண்டும் என்ற அந்த உட்கருத்தோடு இந்த கப்பலோ போட்டோ கட்டுமரத்தில் என்ன பண்ணான், அதை தரை தட்ட செய்கிறான் அல்ல கரையோரம் ஒதுங்க செய்கிறார். அப்படி என்றால் இவருக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் பாருங்க, ஷல் punished with imprisonment of either description for term, either description அது simple imprisonment or rigorous imprisonment, அது மெய்க்காவல் தண்டனையாகவோ அல்லது கடுங்காவல் தண்டனையாகவோ விதிக்க வேண்டும். எவ்வளோ என்றால் either description which may extend to 10 years, 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அந்த அளவிற்கு. மற்றும் கண்டிப்பாக shall also be liable to fine, கண்டிப்பாக அத்துடன் அபராதம் விதித்து அவருக்கு தண்டித்தல் வேண்டும். சரி, இதுதான் செக்ஷன் சொல்லுது. இப்போ நமக்கு எப்பவுமே வந்து எவ்வளோதான் படித்தாலும் படிக்கிறோம், அது நினைவில் இருந்தால்தான் எக்ஸாம் எழுத முடியும், அல்ல எங்கேயுமே நம்ம யார் கேட்டாலும் சொல்ல முடியும், அல்ல கோர்ட்டில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது கூட நினைவு இருந்தால் தான் அந்த செக்ஷன் உடனே வரும். அப்போது இதை எவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், முதல்ல இதை பாருங்கள், இந்த 328 இதில் இது எவ்வாறு ஞாபகம் வச்சுக்கலாம் சொன்னால், ஏற்கனவே ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 439 ஆஃப் ஐபிசி 1872 இருந்ததில்ல. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா -1 போடுங்க, இந்த 9ல் -1 போட்டால் 8, 3ல் -1 போட்டிங்கன்னா 2, 4ல் -1 போட்டிங்கன்னா 3, அப்போது 328 இவ்வாறு ஞாபகம் வந்துடும். சரி, இப்போ மெமரி 2 பார்த்தீங்கன்னா இந்த 328 இருக்குல்ல, இப்போ நமக்கு இந்த வெசில் டெஃபினிஷன் ஆஃப் வெசில் எங்கே இருக்குது, 32ல் இருக்குது.
சரி, இந்த 8 என்ன? 8 திருட்டு. இவ்வாறாக நாம் இதை நினைவைத்துக் கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு பிரிவை படிக்கின்ற போதும் அது எவ்வாறு நினைவைத்துக் கொள்ளலாம், அப்புறம் தொடர்புடைய பிரிவுகள் இவ்வாறு எழுதி பார்த்து கொண்டே வந்தால் அது உங்களுடைய தேர்வுக்கும் மற்றும் பிராக்டிஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.